ஹாய்! ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? இருக்கதுலே ரொம்ப சிம்பிளான ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ரசம் தான். அந்த ரசத்த இந்த மாதிரி பூண்டு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து சுட்டு இடிச்சு ரசம் வச்சு பாருங்களேன். சூப்பரா இருக்கும். இந்த ரசத்துக்கு மிளகு, சீரகம் அரைக்கும்போது கூட முழு மல்லியும், பச்சை மிளகாயும் அதில போட்டு ஒண்ணும் பாதியுமா அரைச்சு எடுத்துக்கங்க. தக்காளி பழத்த கண்டிப்பா கையால இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு, புளி தண்ணியில கொஞ்சமா மல்லித்தழை, உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மண் சட்டியில எண்ணெய் ஊத்தி, நம்ம இடிச்சு வச்சிருக்க அந்த பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் அந்த மிளகு சீரகம் இருக்குல்ல அதுவும் போட்டு கொஞ்சமா மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் போட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி ஊற்றி கடைசியா மல்லித்தலை தூவினீங்கன்னா நல்லா வீடே மணக்கும். செம்மையா இருக்கும். இந்த மாதிரி ரசம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரசத்துக்கு ஏத்த மாதிரி நல்லா காரஞ்சாரமா மீனை வந்து வறுத்தாச்சு. நைட் டின்னருக்கு பூரி சுட்டு இந்த பச்சை பயிர்ல குருமா வச்சிருந்தேன். சூப்பரா இருந்தது. இந்த குருமாவுடைய ரெசிபி நாளைக்கு வரும். ஸோ மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அது வரைக்கும் பாய்.